இந்த பொண்ணு அப்லோட் பண்ண ஒரு வீடியோனால இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சுங்க. நம்ம இது வரைக்கும் பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். பஸ்ல போறப்போ நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது, பெண்கள் கிட்ட ஆண்கள் தவறா நடந்துக்கிறாங்க இப்படிலாம். பட் சில நேரம் எதர்ச்சியா கூட நடக்கலாம். அதே மாதிரி தீபக் அப்படிங்கிற இந்த நபர் எப்போதும் வேலைக்கு போற மாதிரி அந்த பஸ்ல போயிருக்காரு. அப்போ அந்த பஸ் கூட்ட நெரிசல்ல தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல ஒரு பெண் இவர் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால அந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த நபர் வேணும்னே பண்ண மாதிரி தெரியல, கூட்ட நெரிசல்ல தவறுதலா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பரவலா பேசப்படுதுங்க. பட் அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த நபர் அந்த பொண்ணு கிட்ட இன்டென்ஷனா தவறா நடந்துகிட்ட மாதிரி எதுவுமே தெரியல. ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தான். பட் அவர் தப்பு பண்ணாம ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அந்த பொண்ணே வேணும்னு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது அதை விட பெரிய தப்புங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ற தவறுகள்னால நாளைக்கு உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதை வெளியில சொல்ல கண்டிப்பா பயப்படுவாங்க. இப்பவும் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களான்னு யாருக்குமே தெரியல. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசுறாங்க. பட் பரவலா பேசப்படுற ஒரே விஷயம் தீபக் அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்கல அப்படிங்கிறது மட்டும்தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.